நம்ம வாசித்த வேத பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 to 10 வரை நம்ம வாசித்தோம். குறிப்பாக நாம் இன்னைக்கு மரணத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். மரணத்தை பற்றி தியானிக்க போகிறோம். அது என்ன மரணம்னா, கிறிஸ்துவின் மரணத்தினாலே ஏற்படுகிற நன்மைகள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நம்ம 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஆமே. 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஆமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஆமே. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் ஆமே. இதுதான் நம்ம பார்க்க போற செய்தி. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே என்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நல்ல நீதிமானுக்காக ஒருத்தன் யாருன்னா சாவுனா கூட அது கூட கஷ்டம்தான். ஆனால் நல்லவனுக்காக ஒரு வேலை யாருன்னா சாவலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக ஒருத்தர் செத்தார் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் நான் கேட்ட ஒரு கதை. ஒரு அம்மா, அவங்க விதவை, புருஷன் இல்லாதவங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. குழந்தையிலேயே அவருடைய கணவர் இழந்துட்டாங்க. அதனால அந்த குழந்தைய காப்பாத்துற முழு பொறுப்பும் அவங்களுக்கு வந்துச்சு. சம்பாதிக்கிற பொறுப்பும் அவங்களுக்கு, குழந்தைய காப்பாற்றுற பொறுப்பும் அவங்களுக்கு, எல்லா பொறுப்பும் அவங்களுக்கே வந்துச்சு. வீட்டில் கணவர் இருந்தால் சம்பாதிக்கிற பொறுப்பு அவர் பார்த்துக்குவார், குடும்ப பொறுப்பு இவங்க பார்த்துக்குவாங்க, குழந்தையும் பார்த்துக்குவாங்க. ஆனால் இதில் எல்லாமே இப்போ இந்த அம்மா தான் பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமை அந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு. அப்போல்லாம் இப்போல்லாம் நம்ம எல்லா வீட்லேயும் மின்சார விளக்கு. இந்த பழைய ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கிருஷ்ணால் விளக்கு தான். கிருஷ்ணால் விளக்கு சில பேர் அகலில் வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சுக்குவாங்க. அந்த விளக்கு வெளிச்சம் அதிகமாக கொடுக்காது. 90% மண்ணெண்ணெய் விளக்கு தான். சில பேர் ராந்தலாக உபயோகப்படுத்துவாங்க. ராந்தல் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பெட்ரமாக்ஸ் வந்துச்சு. இப்படி முதல்லாம் கல்யாணத்தில் இப்போல்லாம் டியூப் லைட்டு வரிசையாக தெரு முழுக்க கட்டுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கம்பியில் துணியை சுற்றி பந்தம்னு சொல்லுவாங்க, அதில் கொளுத்தி விட்டுட்டு அடிக்கடி இப்படி எண்ணெயை ஊற்றுவார், தூக்கி பிடிப்பார். எண்ணெயை ஊற்றுவார், தூக்கி பிடிச்சிட்டு அந்த பெண் ஊர்வலம், மாப்பிள்ளை ஊர்வலம் அது வரும்போது அப்படி ஒருத்தர் வருவாங்க. இதுதான் இயல்பு. அப்புறம் தான் இப்போ தான் எதுவும் கையில் புஷின்னு வரத்தவரை தூக்கின்னு வரத்தவரை. அப்புறம் பெட்டர் மார்க்ஸ் பெரிய உயரமாக அதை தூக்கின்னு ஒருத்தர் நடந்துன்னு வருவார். அப்படிலாம் போய் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வண்டியில் உக்காந்தியா
ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியா அது ஜொகு ஜொக ஜொக ஜோதியா வெளிச்சத்தை கொடுமா. அப்படியே மாப்பிள்ளை கணக்கில் மாப்பிள்ளை அதில் உட்காந்துரும், பொண்ணு அதில் உட்காருவாங்களாம், மாப்பிள்ளை வீட்டில் போய் எத்துமா இறக்குவாங்களாம், கல்யாணம் பண்ணுவாங்களாம், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாம். இது இப்போ இருக்கிற ட்ரெண்ட். ஆனால் அந்த காலம் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் தெருவிளக்கில் படித்தோம், ரோட்டில் தெருவிளக்கு. சில சில ஊரில் இன்னும் கூட தெருவிளக்கு கிடையாது. கரண்ட் இல்லாத ஊர் நிறைய இருக்குது. நம்ம நார்த் இந்தியாவிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கிராமங்களில் இன்னும் கரண்ட்டே கிடையாதான். நான் பார்த்தது கிடையாது, சொல் கேள்வி தான். ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஒரு 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 நார்த் இந்தியாவில் ஒரு மாநில ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் டிவி யார்கிட்டும் கிடையாது, செல்போன் யார்கிட்டையும் கிடையாது, டிவியும் கிடையாது, செல்போனும் கிடையாது. ஏன்னா முதல்ல கரண்ட்டே கிடையாது. அந்த ஊரில் கரண்ட்டே கிடையாது. எங்கே என்னங்க இது சொல்கிறீங்க? இப்போ எல்லாம் எவ்வளோ கம்ப்யூட்டர் மயமாச்சு. நம்ம இந்தியாவில் நான் சொல்லிங்கிறது, அந்த நம்ம இந்தியாவில் இன்னமும் கரண்ட் இல்லாத, ஃபோன் இல்லாத, டிவி இல்லாத ஊர்கள் இருக்கிறாங்க. நம்ம சவுத்தில் கூட இருப்பாங்க, எனக்கு தெரியல. அந்த வீடியோவை பார்த்ததுனால அதை சொல்கிறேன் நான். ஏன்னா எத்தனையோ கிராமங்கள் அப்படி இன்னும் இருக்கிறாங்க. சில கிராமங்கள், மலை கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இல்லாத மலை கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க சவுத்தில் கூட. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களெலாம் வந்து இப்போ வந்து சோலார் வந்துடுச்சு, சோலார் போட்டு அவங்க அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னே அந்த மண்ணெண்ணெய் விளக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நாங்களாம் அதில் தான், எங்கள் வீட்டிலாம் அந்த விளக்கு தான் எரியும். 2 வீட்டுக்கு 2 விளக்கு வச்சுருப்பாங்க. மண்ணெண்ணெய் வாங்கிறது தான் மண்ணெண்ணெய் வாங்கி கட்டாயம் வாங்கி ஆகணும். இப்போல்லாம் மண்ணெண்ணெய் பற்றி வரப்போகிற பிள்ளைங்களுக்கு மண்ணெண்ணெய்னா என்னன்னு தெரியாது. அது மாதிரி கொள்ள காலங்கள் வரப்போகுது. ஆனால் எங்கள் காலங்கள்லாம் மண்ணெண்ணெய் நல்லா தெரியும். அப்போ அந்த விளக்கு கொளுத்தி. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அந்த குழந்தை இந்த அம்மா ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டில் இவங்க வசித்துட்டு இருக்காங்க. அப்படி வசித்துட்டு இருக்கும்போது குழந்தைக்கு பால் வாங்கி வரணும். எதிர் வீட்டில் பால் கறப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த வீட்டில் போய் பால் வாங்கிட்டு வரணும். அதுக்கு முன்னே இப்படி இப்போல்லாம் பால் கரை தந்து வீடு வீடாக கொடுக்குற அது மாதிரிலாம் அப்போல்லாம் கிடையாது. எதிர்க்கு வீட்டில் பக்கத்து வீட்டில் பால் கறப்பாங்க, அங்கே போய் வாங்கிக்க வேண்டியது தான். அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். அப்படியே போய் பால் வாங்கிறதுக்கு போகும்போது இந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு, எதிர்க்கு தானே வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த குழந்தை நவுந்து என்ன பண்ணா, அந்த கிருஷ்ணால் விளக்கை கீழே தள்ளி விட்டுச்சு. அந்த குழந்தை தள்ளி விட்ட உடனே அந்த வீடு அப்படி கீழே ஊற்றி கிருஷ்ணால் பற்றி எரிஞ்சு, அந்த குடிசை வீடு பற்றி எரியுது. குழந்தை உள்ள கத்துது. இதுதான் அந்த சம்பவம். இப்போ இந்த சம்பவம் ஏன் நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னே, இந்த பையன் இப்போ பெரியவனாக வளர்ந்துட்டான். பெரியவனாக வளர்ந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா நல்லா இருக்காங்க, ஆனால் கையில் மட்டும் வெந்து போய், ஒரு கை அப்படியே வெந்து போயிருக்கு, வெந்து தீக்காயமாக இருக்கு. அப்போது அவங்க அம்மாவை கேட்குறான், அம்மா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்கள் கை தீக்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கல, அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அம்மா கிட்ட சொல்கிறான். அப்போ அவனுக்கு அதை மனசில் வாங்கின உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கேட்குறான், ஏம்மா அழுவுற, நான் என்ன தப்பாக சொன்னேன்னா, அந்த கை மட்டும் நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கும் அப்படி தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தொடர்ந்து அழ ஆரம்பித்தாங்க. இப்போ அவன் கேட்குறான், ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நீ குழந்தையா இருக்கும்போது, இப்போ சொன்னல அது ஃபஸ்ட்டு, அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த கிருஷ்ணால் விளக்கை தள்ளி விட்டுட்டேன். அப்போது அந்த கிருஷ்ணால் விளக்கு பற்றி எரிஞ்சு, வீடு குடிசை வீடு எரிஞ்சு, எல்லாம் மேலே இருக்கிற பட்டை பணம் பட்டையெல்லாம் பற்றி எரிஞ்சு, ஒவ்வொன்றா பற்றி எரிஞ்சு வீடுக்குள்ளே விழும்போது நீ அழுற சத்தம், வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வர்றதுக்குள்ளே நீ அழுற சத்தம் ஊரையே கூப்பிட்டு காலில் விழுந்து கேட்டேன், யாரையாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொன்னேன். ஊரில் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்தாங்க. நெருப்பு ஜெகஜோதியாக எரியுது, யாருமே காப்பாற்ற முன் வரல. ஏன்னா உள்ளே போனால் நிச்சயமாக நாமளும் செத்துருவோம், எரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே முன் வரல. அப்போது நாம் எப்படியாவது உன்னை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு துணிஞ்சு உள்ளே போய் உன்னை கட்டி அணைச்சி தூக்கிட்டு ஓடி வரும்போது ஒரு வார்பட்டை எரிஞ்சி என் மேலே விழுந்துச்சு.
உன் மேலே விழ பார்த்துச்சு, அதை இந்த கையால் தடுத்து தள்ளிட்டு நான் வந்தபோது அப்பொழுது அந்த வாரப்பட்ட கையை பற்றி எரிய ஆரம்பிச்சது. அப்போ பட்ட காயம்தான் இந்த காயம். அதை நீ சொன்ன உடனே எனக்கு அப்போ நடந்த சம்பவம் நினப்புக்கு வந்துச்சு, அதனால அழுதுட்டம்பா அப்படின்னு சொன்னான். இப்போ உடனே அவன் அந்த பையன் அவங்க அம்மா கையை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அழுதான். என்ன தெரியுமா, இந்த கையில் பட்ட காயத்தை நான் அசிங்கமாக நினச்சேன், இந்த காயம்தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், இந்த காயம்தான் என்ன அன்னைக்கு காப்பாற்றிருக்கு. அன்னைக்கு இந்த காயம் நான் படுவேன், நான் உள்ளே போக மாட்டேன், நான் இந்த குழந்தைய எப்படின்னா போட்டுன்னு விட்டுருந்தேன், நான் எப்போ எரிஞ்சு செத்து போயிருப்பேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த என் தாயின் கையில் பட்டிருக்கிற அந்த தீக்காயங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த மகன் சந்தோஷப்பட்டான். அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம அப்படி இப்படி வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க. நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னே, இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்றதுக்கு முன்னே நாம் செய்த எதுவுமே பாவமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்னே நாம் செய்த எதுவுமே பாவமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை தான் செய்கிறாங்க, நாமும் அதை தான் செய்கிறோம். யாரும் நம்ம அதை தப்பாக நினைக்கல, தப்பாகவும் சொல்லலை, அது யாருக்கும் தப்பாகவே தெரியல. ஏன்னா ஊர் ஓடுது, கூட சேர்ந்து நம்ம ஓடுறதுனால எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இப்போ ஊரே அம்மனமா இருக்கும்போது ஒருத்த மட்டும் கோமணம் கட்டினா அவனை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அப்படி நாம இப்போ ஊரே எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும்போது நாம மட்டும் வேறு பிரிக்கப்பட்டவங்களா நிக்கிற போது நம்ம பார்க்கறவங்க வித்தியாசமா பார்க்கறாங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நாம அவங்களோட பாவிகளோட பாவியா எல்லா அசுத்தத்தோட பாவத்தோட கரையோட தீட்டோட எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தோம், அவங்கள கூட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தோம். ஓடுற வரல நான் பாவின்னு எனக்கு தெரியல. நான் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அப்பதான் நான் பாவி என்று உணர ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இதுதாங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த 10வது வசனம் சொல்லுது பாருங்களேன். போதும், நீங்க யாரா இருந்தீங்களா? தேவனுக்கு பிசாசா இருந்தீங்க. சத்ருனா பிசாசு. நீங்க தேவனுக்கு யாரா இருந்தீங்க? பிசாசுகளா இருந்தீங்க. அப்புறம் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டீங்க. அதாவது சமாதான உடன்படிக்கை செய்யப்பட்டீங்க. நீங்களும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டீங்க. அப்புறம் பாருங்க, பட்டோமேயானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமே. அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்து அவர் தம் மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம இந்த சபையில ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுத்துவாங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே சொல்லுவார், பாஸ்டர் சொல்லுவார், நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஞானஸ்தானம் என்பதுதான் நாம தேவனோடு ஒப்புரவாக்குதலின் உடன்படிக்கை. அதே நாம தேவனோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறோம். நாம தேவனுக்கு ஒப்புரவாக்குகிறதான ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வருகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்தினாலே, அந்த மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனாலே நாம் எல்லோரும் என்ன பண்ணுகிறோம்? இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது குறிப்பா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பாதுகாப்பு. ரட்சிப்புன்னு சொன்னா
பாதுகாப்பு. இப்ப நமக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, மரணத்துக்கு அதாவது பாதாளத்துக்கு போக வேண்டிய நாம இன்னைக்கு பரலோகத்தை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி போகிறதுக்கான வாசலை தேவன் திறந்திருக்கிறாருன்னா அதுக்கு தான், அது பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா சில பேருக்கு என்ன சொல்றாங்க, அது என்னப்பா ரட்சிப்பு கட்சிப்பு நீங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரட்சிப்புனா வேற ஒன்றும் இல்லை, நரகத்தை விட்டு மோட்சத்துக்கு போகிற அந்த யாத்திரை பயணம் எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் மோட்சத்துக்கு போவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடு யாரெல்லாம் ஒப்புரவாகிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட உனக்கு ஒப்புரவு ஆகலைன்னா ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு இல்லைன்னா நீ பாவத்திலே மரித்துத்தான் ஆக வேண்டும், நரகத்திற்கு போய்த்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகணும். இயேசு கிறிஸ்து நம் மரணத்தினாலே அவருடைய ஜீவனாலே நம்மை ரட்சிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஒரு வியாதி உள்ளவனுக்காக மரித்தார், ஒரு குஷ்டரோகிக்காக மரித்தார், ஒரு குருடனுக்காக மரித்தார், ஒரு முடவனுக்காக மரித்தார். இப்படி அநேக நோயாளிகளை குணமாக்கும்படியாக இயேசு மரித்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது, சுத்தமாக்குகிறது. இன்னொரு வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நீங்கள் சுகமாகிறீர்கள். இயேசு கிறிஸ்து தன் கையில காலில் ஏற்படுத்தி விழாவிலே ஏற்படுத்தி கொண்ட அந்த தழும்பு இன்னைக்கு நீ நானும் சுகமாவதற்கு ஏதுவாக காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் சுகமா இருக்கிறேன், இயேசுதான் காரணம். நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், இயேசுதான் காரணம். நான் பலவீனமாய் இருந்தேன், நான் பலனாய் இருக்கிறேன், இயேசுதான் காரணம். நான் மரித்து போக வேண்டிய நான் உயிரோடு இருக்கிறேன், இயேசுதான் காரணம். இயேசு அவர் தம்முடைய மரணத்தினாலே என்னை உயிரோடு காப்பாற்றினார். அல்லேலூயா. நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மரித்ததினாலே நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இயேசுவை நம்பினீங்கன்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர் சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் சுகமாக்க முடியாத வியாதியும் கிடையாது, நோயும் கிடையாது. ஆமென். சப்பானிய பிறந்தவனுக்கு சுகத்தை கொடுத்தார். தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒருத்தனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். முடவனை எழுந்து நடக்க செய்தார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். இப்படி நிறைய அற்புதங்கள். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதனாலே சுகமடைந்தார். எவ்வளவு பிறவி குருடன், பிறக்கும் போதே குருடனாய் பிறந்தவன், அவன் கண்களை தொட்டு பார்வை கொடுத்தார், சுகமடைந்தான். கண்கள் திறந்தது. கண்கள் திறக்கணும்னா இயேசு கிறிஸ்து தேவை. சுகம் வேணும்னா இயேசு கிறிஸ்து தேவை. உன்னுடைய முடம் நீங்கணும்னா இயேசு கிறிஸ்து தேவை. உன் வியாதி நீங்கணும்னா இயேசு கிறிஸ்து தேவை. நீ சுகமா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே உன்னை சுகமாக்க கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா? மறுபடியும் இந்த 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே முதல்ல நாம, அவருடைய மரணத்தினாலே முதல்ல நாம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு
இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம் என்பது எதை குறிக்கிறது? மரணத்தில் இருந்து, பாதாளத்தில் இருந்து, நரகத்தில் இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பொருள். அல்லேலூயா. நிறைய நம்ம கேட்பாங்க, நம்ம சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னா இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா என்ன ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டியான்னு கேட்குறாங்க பொழுது. ஆமாம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோங்கிறது என்னன்னா, நான் பாதாளத்துக்கு அல்லது மரணத்துக்கு அல்லது நரகத்துக்கு தப்பிவிக்கப்பட்டேன் என்று சொல்வதுக்கு பேரு தான் ரட்சிப்பு. அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? நான் பாதாளத்துக்கு நரகத்துக்கு தப்பிவிக்கப்பட்டிருக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா? ஐயோ, முடியாதா? முடியுமா? அப்ப ஏன் கம்முனுக்கிறீங்க? நான் நரகத்துக்கு தப்பிவிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப எல்லாரும் சொல்றீங்க, ஒருத்தர் மட்டும் தான் சொல்லலை. ஒருவேளை என்னாச்சுன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன காரணம்னா, நாம ரட்சிக்கப்படுகிறோம் என்பதற்கான பொருள் என்னன்னா, நிறைய விளக்கங்கள் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த வித்தியாசமான விஷயங்களை வசனத்திலிருந்து ஆழமான கருத்துக்களை சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்றது சும்மா லேசான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, நாம நரகத்துக்கு தப்பி வைக்கப்படுறது தான் இங்க பாதுகாக்கப்படுறோம். நரகத்துக்கு போகாத நம்ம சொர்க்கத்துக்கு, பரலோகத்துக்கு நேராக திருப்பி விடப்பட்ட அந்த பாதுகாப்பு, ரட்சிப்பு தான் நம்ம இங்க ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுவது அதிக 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 நிச்சயம். அல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? 2 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மிச்ச பேர்லாம் சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டிருங்க. ஏன்னு சொன்னா, ரட்சிக்கப்படலைன்னா ஒரு திடீர்னு ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வருவாருன்னா நாம் என்ன ஆயிடுவோம்? கைவிடப்பட்டுடுவோம். கைவிடப்பட்டுட்டோம்னா நமக்கு நிச்சயமா எரி நரகம் தான். நாம ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா ஆண்டவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டு நம்புறீங்களா? அப்போ 2 பேர் தான் சத்தம் கேட்குது. 2 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. மிச்ச பேர் எல்லாரும் சீக்கிரமா ரட்சிக்கப்படுறதுக்கு நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக இப்ப நம்ம பார்த்தோம், மரணத்தினாலே நாம இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது கவனிங்க, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமா, 1:21. கொலேசியர் அந்த வசனம் தான். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது நீங்க கவனிங்க, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். முன்னே, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னே நீங்க யாரா இருந்தீங்க? அந்நியரா இருந்தீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பந்தமோ பாக்கியமோ கிடையாது. எப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகும்படிக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பங்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ முதல்ல நாம யாரா இருந்தோம்? அந்நியராயிருந்தோம். அடுத்தது பாத்தீங்க, துர்க்கிரியைகள், கெட்ட செயல்களினாலே நமக்கு அப்ப அது கெட்ட செயல்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவை தெரிகிறவரெல்லாம் நாம செய்த எந்த விஷயமும் கெட்டதாவே தெரியல. ஆமா தானே? நீங்க யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்ன ஒருத்தன் குடிகாரனாகிறான். ஏன்பா அப்படி குடிஞ்சு அழிஞ்சு போற அப்படின்னு சொன்னா, நீங்க வேற, எல்லாரும் குடிக்கிறாங்க, வெளிநாட்டில் எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க, அது ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினைக்க சொல்றாங்க. குடிக்கிறது தப்பு இல்லைன்றான். ஒருத்தனை கேட்டான், சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். ஏப்பா இப்படி பிடிச்சியே செத்துட்டு போறப்பா அப்படின்னா, சிகரெட் பிடிக்கிறவங்களாம் செத்துட்டா உலகம் எப்போ அழிஞ்சிருக்கும் சார் அப்படின்றான். அப்போ அதுவும் அவனுக்கு தப்பா தெரியல. குடிக்கிறதும் அவனுக்கு தப்பா தெரியல, சிகரெட் குடிக்கிறதும் தப்பா தெரியல. அவங்க செய்யற தப்பான எந்த செயலும் அவங்களுக்கு தப்பா தெரியல. காரணம் அவங்களுக்கு அது பாவம்னு தெரியல. அந்த மனுஷன் அதே தண்ணி அடிக்கிற மனுஷன், சிகரெட் பிடிக்கிற மனுஷன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான். தொப்பக்கடினா குடிக்கிறத விட்டுட்டான், சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டான். இப்போ எதுவுமே செய்யறது கிடையாது. என்னப்பா ஆச்சுன்னா, ஐயோ அது பாவங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத எதுவும் எனக்கும் பிடிக்காதுங்க. அல்லேலூயா. பாவம்னா என்ன? ஆண்டவருக்கு பிடிக்காத எதுவும் எனக்கும் பிடிக்காது. ஆண்டவருக்கு சிகரெட் பிடிக்காது, அப்ப எனக்கும் பிடிக்காது. ஆண்டவருக்கு தண்ணி அடிக்கிறது பிடிக்காது, அப்ப எனக்கும் தண்ணி அடிக்கிறது பிடிக்காது. ஆண்டவருக்கு பாவம் செய்யற பாவங்கள் இருக்குது இல்ல, எந்த விபச்சாரம், வேசித்தனம், இது எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்படின்னா எனக்கும் பிடிக்காது. அப்படி நாம முன்ன துர்க்கிரியைகளினாலே யாரா இருந்தோமா? சத்துருக்களா இருந்தோம், பிசாசா இருந்தோங்க. மனசுல பேய் பூச்சி ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு நம்மள, பேய் பூச்சி ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு நம்மள. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன், ஆண்டவருக்கு முன் உங்களை நிறுத்தும்படியாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே உங்களை தேவனோடு கூட சமமாக்கினார். அல்லேலூயா. நீங்க தேவனோடு கூட இப்ப சமமாக்கப்பட்டீர்கள். நீங்க ஏற்கனவே சத்துருக்கள், பிசாசா இருந்தீங்க, இப்போ தேவனுக்கு சமமா மாறிட்டீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? முன்ன நீங்க யாரா இருந்தீங்க? சாத்தானா இருந்தீங்க, பிசாசா இருந்தீங்க. இப்ப யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவனுக்கு சமமாக்கினார் தேவன். அல்லேலூயா. இப்ப இந்த ரட்சிப்பினாலே தேவன் உங்களை, அவர் உங்களுக்கு ஒப்புரவாக்கினார். அப்படின்னா சமானமாக்கினார், சமமாக்கினார். தேவனுக்கு சமமா இருக்கிறீங்க நீங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை நீங்களும் சொல்லலாம். தேவனுடைய நாமத்தினாலே நீங்க சொல்றது அப்படியே நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே உன்னை கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா பிசாசு கட்டப்படும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், புதுசா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், அப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஃபெய்த் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அந்த ஃபெய்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். சில பேருக்கு ஆரம்பத்தில் இருந்த ஃபெய்த்து இப்போ இருக்காது. ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்களாம். வளர்ந்துட்டாங்கன்னா என்னன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கணும். இப்போ ஒரு விஷயம், ஒரு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெட்டி, 2 பெட்டி இருக்கு. ஒரு பெட்டி பேர்ல, பெட்டி மேலே அறிவுன்னு எழுதியிருக்கு, இன்னொரு பெட்டி மேலே பணம் அப்படின்னு எழுதியிருக்கு. நீங்கள் எதை எடுப்பீங்க?
மனசை தொட்டு சொல்லுங்க, நீங்க எதை எடுப்பீங்க? சொன்ன இதில் சொல்லிட்டு எதுக்குடா மாட்டிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நான் நிஜமா பணம் எடுக்க மாட்டீங்க? ஒருத்தனை கேட்டேன், அவன் என்ன சொன்னான்னா, சார் யாருக்கிட்ட எது இல்லையோ அதுதானே எடுக்க முடியும்னா. என்ன சொன்னா? யாருக்கிட்ட எது இல்லையோ அதை தானே சார் எடுக்க முடியும் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லாதவன் அறிவை எடுத்துக்கணும், பணம் இல்லாத நான் பணத்தை எடுத்துக்கினேன் அப்படின்னு சொன்னான். சரியா? சரின்னாக்கா சரி, இல்லைன்னாக்கா நான் ஒரு காசு சொல்றேன். என்னன்னா, ஒரு ராஜா என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆஸ்தியை எல்லாத்தையும் ஏழை எளிய ஜனங்களுக்கு எடுத்துக்கும். உங்களுக்கு வாங்க, என் அரண்மனையில் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. ஒருத்தன் வந்தான் நகைப்பெட்டி தூக்கின்னு போயிட்டான், ஒருத்தன் வந்தான் கஜானா பணப்பெட்டி தூக்கின்னு போயிட்டான், ஒருத்தன் வந்தான் அவர் செங்கோலை தூக்கின்னு போயிட்டான். இப்படி வந்தவன் எல்லாம், ஒருத்தன் வந்தான் அரண்மனை, இந்த அரண்மனை எனக்கு வேணும்ட்டான். இப்போ ராஜா வெளியே வந்துட்டார், அரண்மனையை கொடுத்துட்டாரு. இப்போ இருந்த எல்லாத்தையும் சொத்து பத்து எல்லாத்தையும் வந்தவன் எல்லாம் எடுத்துக்கிட்டான். இப்போ அவர் சொன்னார்ல ஒருத்தர், யாருக்கு எது இல்லையோ அதை தானே சார் இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ ராஜா நடு ரோட்டில் அனாதியாக இருக்கிறார். கடைசியாக ஒரு ஏழை வந்தான், அவன் கொஞ்சம் அறிவாளி பொழுகுது, எனக்கு தெரியல. அவன் என்ன பண்ணான், வந்தான் ராஜாவை தூக்கி தோல் மேலே வச்சுன்னு போய் நின்ட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது ராஜா மட்டும்தான். எல்லாம் போயிடுச்சு, அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பணம் இல்லை, நகை இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே கிடையாது. மொக்கையா நிற்கிறார் ராஜா. அவரை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு போயிட்டான். போய் வச்சுட்டு இப்போ என்ன சொல்றான், ராஜாவின் நாமத்தில் ராஜாவின் பேராலே கட்டளை கொடுக்கிறேன், இந்த யாரெல்லாம் எந்தெந்த பொருள்லாம் எடுத்துட்டு போனீங்களோ எந்த பொருள் எல்லாம் இங்கே வந்து சேரணும்னு. அவன் சொன்னது கரெக்டா? யாருக்கு எது இல்லையோ அதை தானே சார் எடுக்க முடியும். அவன் சொன்னது கரெக்டா? நீங்க சொன்னது கரெக்டா? இது மாதிரி குழப்பத்தில் கொண்டாந்து எங்களை நிறுத்தினா நாங்க எங்க சார் போவோம் அப்படின்ற மாதிரி. மறுபடியும் சொல்றேங்க, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் இருந்தது ராஜா மட்டும்தான். அவன் ஏழை ஆனா அறிவாளி. அவன் என்ன பண்ணான், வந்தான், யோசித்தான், எல்லாம் போச்சு, எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ராஜா மட்டும் அனாதியார் நடு ரோட்டில் நிற்கிறாரு. சரி, யோசித்தான், அறிவை பயன்படுத்தினான். இவன் ராஜாவை தூக்கி போய் உள்ளே வச்சுக்கணும், வீட்டில் வச்சுக்கணும். இப்போ அவன் அறிவை பயன்படுத்தி சொல்கிறான், நீ ராஜாவின் பேரால் சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த அரண்மனையிலேருந்து என்னென்னலாம் பொருள் எடுத்து போனீங்களோ மொத்தையும் கொண்டாந்து இங்கே வைங்கடான்ட்டான். இப்போ அறிவு பெருசா, அதுதான் அறிவு ஜெயிச்சுதா பணம் ஜெயிச்சுதா? அப்போ அறிவு ஜெயிக்குமா பணம் ஜெயிக்குமா? இப்போ முதல்ல நீங்கள் சொல்லும்போது யாருக்கு எது இல்லையோ அவங்க தானே, அதுதானே சார் அவங்க எடுக்க முடியும்னு சொன்னது கரெக்டா? யாருக்கிட்ட எது இல்லையோ அதை தானே எடுக்க முடியும்னு சொன்னது கரெக்டா? தப்பு. ஏன் அப்படின்னா, அறிவு இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் சாடி. அந்த ராஜாவை தூக்கி அவன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணான், ராஜாவுக்குரியது எல்லாம் அங்கே வந்து சேரணும்னு சொல்லி கட்டளை போட்டான். கட்டளை போட்ட உடனே அந்த அறிவு யாருக்குமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டான், ராஜா விட்டு போட்டான். ஆனால் இவன் யோசித்தான், எல்லாத்தையும் விட்டுட்டான், ராஜா தூக்கின்னு வந்துட்டான். அப்போ ராஜா வந்தா, அதே மாதிரி தாங்க இயேசு வந்தா எல்லாம் உங்க கூட வரும். இந்த உலகம் உங்களை விட்டு போயிடுச்சா? சொந்தக்காரெல்லாம் விட்டாங்களா? ஒரு காலத்தில் நான் எப்படிலாம் அவங்கள பார்த்தேன், இப்போ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டுறாங்க. பார்க்கும்போதே ஒரு தெனாவட்டெலாம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நான் வியாதியாக கிடந்தேன், என்னை ஒரு அலட்சியமாக பார்க்குறாங்க. நான் கஷ்டப்படுறேன், என்னை அலட்சியமாக பார்க்குறாங்க. சொந்தக்காரங்களாம் நம்ப முடியாது சார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குங்க. இதெல்லாம் பணம் இருந்து என்ன பிரயோஜனம், சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், அது இருந்து என்ன பிரயோஜனம், இது இருந்து என்ன பிரயோஜனம்? ஆமாங்க, ஆனால் இயேசு இருந்தா எல்லாம் வருங்க. அல்லேலூயா. இயேசு அந்த ராஜா மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க. இவன் போன அறிவாளி,
இயேசுவை தூக்கின்னு வந்துட்டான். இயேசுவை தூக்கின்னு வந்த உடனே அவருடையது எல்லாம் அவருக்கு பின்னால வந்துச்சு. இப்போ அறிவா பணமானா அறிவு தாங்க. அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன். அது ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ரெண்டாவது கவனிங்க, தேவனுடைய மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலே நம்மை தேவனுக்கு சமமாக்கினார். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சதுனால என்னங்க லாபம் அப்படின்னா, முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருந்த என்ன அர்த்தம்? மரணத்திலிருந்து நரகத்திலிருந்து தப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன், அதுக்கு அர்த்தம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, அதுக்கு முன்ன நான் எப்படி இருந்தேன்? அந்நியராயிருந்தேன், துர்க்கிரியினால பிசாசா இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை தேவன் பரிசுத்தமாக்கும்படி, குற்றமற்றவனாக்கும்படி, அவருக்கு முன்பாக என்னை பரிசுத்தவானாய் நிறுத்தும்படி இயேசு தன் மாமிச சரீரத்திலே மரணத்தை ஏற்படுத்தி என்னை அவரோடுக்கு சமமாக்கினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? அப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் இன்றைக்கு தேவனுக்கு ஒப்பாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் கவனிக்கலாம், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துக்கிட்டே சவால் விடுவோம் பிசாசு. நீங்க படிச்சு பார்க்கும்போது, பைபிள் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து உபவாசம் 40 நாள் உபவாசம் இருப்பார். அந்த 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே பயங்கர பசியா இருக்கும். எப்பவுமே நமக்கு தேவை இருக்கும்போது தாங்க பிசாசு வருவான். நமக்கு பிரச்சனை இருக்கும்போது தான் பிசாசு தேடி வருவான். எப்படியாவது நம்மளை எதெல்லாம் ஒன்றில் கோத்து விட்டு போயிடுவான். நாம் தேவனை விட்டு போயிடுவோம். அப்போ போய் அழிஞ்சு போய் கெட்டு கெட்டு கீரை வெறியா ஆகிறோம் பாருங்க. அப்போ வந்து சிரிப்பான், பத்தியா வரமாட்டோம். அப்படியே பக்தி என்ன, அப்புறம் விசுவாசம் என்ன, அப்புறம் நம்பிக்கை என்ன, அப்படியே ஜபம் என்ன, அப்படியே பாட்டு என்ன, அப்படியே ஆராதனை என்ன, இப்போ எங்கே கிடக்கிற பத்தியா அப்படின்னு நக்கலாக சிரிப்பான். அவன் வேலையே அதுதான். தேவனோட நம்ம இருப்போம், அவனை தூக்கி நம்மளை பள்ளத்தில் போட்டு நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே அவன் அப்படி பண்ணவன். என்ன பண்ணா, ஆண்டவரே நீங்க தேவகுமாரன், நீங்க போய் பசியா இருக்கலாமா? ஒரு கல்லை எடுத்து அப்பமாக கடவுது அப்படின்னா அப்பமாயிட்டு போகுது, நீங்க சாப்பிடலாமே, ஏன் பசியோட இருக்கீங்க அப்படின்னு. ஆண்டவருக்கு தெரியும் அவன் சூழ்ச்சி. எப்பவுமே அவன் சூழ்ச்சியானவன், அவன் மோசமானவன், அவன் மகா கேவலமானவன்னு ஆண்டவருக்கு தெரியும். இவன் தந்திரமா தான் வந்திருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாரு. மனுஷன் சாப்பாட்டுனால மட்டும் இல்லப்பா, தேவ வார்த்தையினாலே பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு படுத்தாரு, அவர் ஏந்திருக்கலங்க. மரணத்தை காப்பாத்துறதுக்கு இல்லைங்க, மனுஷன் தேவனுடைய வார்த்தை கிடைச்சா போதும் பழைச்சிடுவாங்க. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டு சொன்னார், சாப்பாட்டினால இல்லைங்க, நாம சாப்பிட்றதுனால நான் பிழைக்கல, தேவனுடைய வார்த்தையால் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இரண்டாவது அவரு சொல்றான், பிசாசு சொல்றான், ஓஹோ உங்களுக்கு தான் வசனம் தெரியுமா? எனக்கும் வசனம் தெரியும். நான் எங்க இருந்தவன் தெரியுமா? ஆராதனை கூடத்துல நின்னவனானு, தேவனை ஆராதிச்சோம் ஒரு காலத்துல. இப்போ நான் பிசாசா போயிட்டேன், தள்ளப்பட்டுட்டேன், நான் பிசாசா போயிட்டேன்.
அதனால எனக்கும் வசனம் தெரியும்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க இருந்து மேல இருந்து குதிங்க, தேவ தூதர்கள் வந்து அப்படியே கையில ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறதே, ஏதோ குதிய பார்க்கலாம் அப்படின்னா. எப்படி பாருங்க, நம்மளையும் அது மாதிரி தான் நிர்பந்தமான கொண்டு நிலைமையில நிறுத்திடுவான். நமக்கு நம்ம பார்த்து எசகு மாட்டி விடுவான். நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. ஆண்டவரே நீ கடவுளா இருந்தா என்னை காப்பாத்த அப்படின்னு சொல்லபடியான ஒரு சந்தர்ப்பத்தை பிசாசு ஏற்படுத்தி விடுவான். நீங்க அப்படி சொல்லிடாதீங்க. ஆண்டவரே உன் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும்னு சொல்லுங்க. உன்னை காப்பாத்துறது தான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவன் நம்மளை எப்படியாகிலும் தேவனை விட்டு பிரிக்கணும். அவன் நோக்கமே ஏன் தெரியுமா, உங்களை தேவனை விட்டு பிரிக்கணும்னு அவன் ஏன் நினைக்கிறான்? தேவனை விட்டு உங்களை பிரிக்கணும்னு ஏன் நினைக்கிறான்? புரியல, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. கேட்கல. இல்ல 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 என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. பிசாசு ஜெயிக்கிறதுக்காக சொல்றீங்க. நான் சொல்லிட்டா, அவன் ஒரு காலத்துல நம்ம இருந்த இடத்துல அவன் இருந்தான். ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அவன் இருந்த இடத்துல நம்மளை வச்சிட்டார். அவன் என்ன பண்ணியிருந்தான்? ஏற்கனவே தேவனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தான். லூசிபர் தான் பிசாசு. அவனுடைய கூட்டம் தான் பிசாசு. அவன் எங்க இருந்தான்? தேவன் பக்கத்துல நின்று துதிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நானே தேவன் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சான், தள்ளப்பட்டான். அவன் செய்த தப்புன்னா தன்னையே தேவனா நினைச்சுக்கிட்டான். அது தப்பு தாங்க. எப்பவுமே இயேசுக்கு சமமா உங்களை நினைக்காதீங்க. இயேசு தான், நீங்க தான். நீங்க இயேசுவின் பிள்ளைகள் தான். அப்பா தான், பிள்ளைங்க தான். ஆமா தானே? அல்லேலூயா. இப்ப ஒரு டீச்சர் அப்படி வச்சுங்களேன், ஒரு கலெக்டர் அப்படி வச்சுங்களேன். கலெக்டர் மாவட்டத்துக்கு அவர் தான் அதிகாரி. அவங்க பையன் போய், நான் கலெக்டருடைய பையன்பா, நான் கைது போடுறேன் அப்படின்னு சொன்னா, அதிகாரிக்கு எத்தனை கை நீட்டுவாங்களா? ஐயா போடுங்க ஐயா, நீங்க போடுங்க, உங்க அப்பா போட்டா என்ன, நீங்க போட்டா என்ன, போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கலெக்டர் தான், அவருடைய புள்ள தான். நீ ஆண்டவர் தான், நீ ஆண்டவருடைய பிள்ளை தான். அவருடைய அதிகாரத்தை நீ எடுத்துக்க முடியாது. அவரா கொடுத்தா அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா நீங்க சொன்னாரு, என் நாமத்தினாலே என்ன வேணாலும் கேளுங்க கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே கேளுங்கள், என் நாமத்தினால சொல்லுங்க, என் நாமத்தினால செய்யுங்க. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இயேசுவையே மேற்கொள்கிற அதிகாரத்தை தேவன் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றான் பிசாசுக்கு? என்னன்னா, அவன் இருந்த இடத்தை தள்ளி விட்டுட்டு தேவன் நம்மளை ஏற்படுத்தி அங்க வச்சிட்டாரு. அவன் ஆராதிச்சுட்டு இருந்த இடத்த அவனை தள்ளிட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதிக்கிறோம். நாம கூட நிறைய பேர், நம்மள கூட சில பேர் பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? எப்போ அவங்க தன்னை பெரிய ஆளா நினைக்கிறாங்களோ அப்பவே அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவாங்க. யாருமே அவங்கள கையை பிடிச்சலாம் தள்ளி விடவே வேணாம். அப்போ அந்த நினப்பு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டத்தில் போய் விழுந்துருவாங்க. அவ்வளோதான். அவங்க எழுந்திருக்கிறது கஷ்டம், அதிக கஷ்டம். எழுந்திரிக்கவே முடியாது. அப்புறம் என்ன கஷ்டம்? எந்திரிக்கவே முடியாது. இதுவரையிலும் லூசிபர் எந்திரிக்கலையே, அப்ப நீ மட்டும் எந்திரிச்சிருவியா? ஆனா உனக்கு மட்டும் மன்னிப்பு உண்டு. நீ இருந்த இடத்த எந்த இடத்துல இருந்து விழுந்துன்னு யோசித்து மன்னிப்பு கேட்டா தேவன் மனமிறங்க தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம இரண்டாவதாக தேவன் நம்மை அவருக்கு சமமாக்கினார். இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்து மரணத்தினாலே அவர் நமக்கு நம்மை ஒப்புரவாக்கினார், தேவனுக்கு சமமாக்கினார். தேவனுக்கு முன்பாக பரிசுத்தராய் நிற்கும்படி. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. நம்ம அந்நியராய், எந்த வசனம் விட்டோம்? 3வது வந்துட்டோம்ல, நான் 2வது சொல்லிங்கிறேன்ல. ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும்
அவர்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கான மூணாவது காரணம் என்ன தெரியுமா? பிசாசை அழிக்கும்படியாக. அல்லேலூயா. பிசாசு தான் என்ன பண்ணிதான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு தான். இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னான்ல, மூணாவது மலை மேல, உயர்ந்த மலை மேல கொண்டு போய் நிறுத்தி, இந்த எல்லாம் எங்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ளு சொன்னான். யார? ஆண்டவரை. பிசாசு என்ன சொன்னா? அவன் காலில் விழுந்து பணிந்து கொள்ளும்படி சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிச்சு பாருங்களேன். அப்போ எப்போ கடிந்து கொண்டார்? 2 முறை பேசும்போது கடிந்து கொள்ளல, 3வது முறை பேசும்போது கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே. 3வது முறை கடிந்து கொண்டார். யார் தெரியுமா? தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன பண்ணிக்கிற? மனுஷனை ஆராதிட்டு இருக்க, மனுஷனை போய் துதி பாடிட்டு இருக்கிற. ஐயா உங்களை மாதிரி ஆகுமா சார்? உங்களை மாதிரி ஆகுமா? ஐயோ கர்த்தா, நீங்க எங்க ஆண்டவருக்கு சமங்க சொன்னீங்கன்னா அன்னைக்கே நீ நாசமாயிட்டேன்னு அர்த்தம். என் ஆண்டவருக்கு சமமானவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு, உன் ஆண்டவருக்கு நீங்க யாரன்னா சமமாக்குனீங்க, அன்னைக்கே உங்க கதை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே நீங்க சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. உங்களை தூக்கி ஏற்றுமே பள்ளத்தில் போட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்க அதுக்கப்புறம் உபயோகப்பட மாட்டீங்க. நீங்க அவ்வளவுதான் அன்ஃபிட். ஏன்னா தேவனுக்கு நிகரா எந்த சக்தியையும், எந்த மனிதனையும், யாரையும், பணக்காரனோ யாரையோ நீங்க தேவனுக்கு சமமாக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றான், ஏய் என்ன ஏன் உங்க இயேசுநாதர் செய்யிட்டாரு, நானே செய்வேன் அது அப்படின்றான். என்ன சொல்றா? இன்னும் இயேசுநாதர் செய்யிட்டாரு, அதை என்னாலையும் செய்ய முடியும்னா. என்னடான்னு சொன்னா அந்த பாஸ்டர் இப்போ முழிக்கிறாரு. என்ன இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு. சாவணும், உயிரோடு எழுந்திருக்கணும், அவள் தானே. சரிப்பா என்னை போச்சிருங்க, நான் 3ஆம் நாள் வரேன், உயிரோட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி ஊர் அறிய எல்லாரையும் கூட்டம் கூட்டி போட்டு என்ன நீ வணங்கணும்னு சொல்லிட்டான். நான் 3 நாள் பொறுத்து உயிரோட வந்தா என்ன பண்ணோம்? நீங்க என்ன கும்பிடணும்னு சொல்லிட்டான். இயேசு கும்புறத்தை விட்டுணுன்ட்டான். அதே மாதிரி பார்த்தா 3 நாள் பொறுத்து உயிரோட புதைச்சிட்டாங்க, மண்ணில் போட்டு புதைச்சிட்டாங்க. 3ஆம் நாள் பெட்டி திறந்து, பெட்டி மண்ணிலிருந்து எடுத்து பெட்டி திறக்கிறான், உயிரோடு இருக்கிறான். இந்த ஊழியக்காருக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஐயோ இன்னிலிருந்து இவனை கும்பிடணுமே அப்படின்னு. உடனே அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே இது என்னப்பா அப்படி. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், முண்டை கலப்பை என்னை சாகடிச்சு பொச்சாங்க, அது மாதிரி அவனை சாவடிச்சு பொதிடா அப்படின்னாராம். அப்போதான் இவனுக்கு தெளிவு வந்துச்சு. உடனே வந்தான் ஒவ்வொரு பஞ்சாயத்தில், அப்பா அது சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதி எந்திரிச்சிட்டாரு, நீ இன்னைக்கு அப்புறம் அவரை தான் கும்பிடணும், அப்படி இயேசு கும்பிடக்கூடாது அப்படின்னா. சரிங்க ஐயா, நான் சொல்கிற சாத்தியம்தான், நிச்சயம்தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் ஐயா, ஐயாவை எப்படி போச்சிங்க அப்படின்னு. பெட்டியில் வச்சு போச்சோம். இல்லைங்க உயிரோட போச்சிங்களா சாகடிச்சு போச்சிங்களா அப்படின்னுங்க. உயிரோட தம்பா போச்சோம். உயிரோட போச்சுங்க, உயிரோடு எழுப்பிடுங்க. எங்கள் இயேசுநாதரை சாகடிச்சு 3 ஆணி அடிச்சு சாகடிச்சு செத்துட்டாரா இல்லையான்னு பார்த்து ஈட்டில ஒரு ஏத்தி செத்துட்டாருன்னு கன்ஃபார்ம் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் புதைச்சி அதுக்கப்புறம் 3ஆம் நாள் எழுந்தாருங்க. ஐயாவையும் அப்படியே பண்ணிடுங்க ஐயா, நான் நம்புறேன், கும்பிட்றேன் அப்படின்னா சொல்லிட்டு முடிச்சு பார்த்தா ஆளை காணோம். மந்திரவாதி துண்டை காணும், துணியை காணும், தலை தெறிக்க ஓடுறார். சாகடிச்சிட்டா இயேசுவை தவிர வேற யாராலையும் ஏந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து மரித்தது பிசாசை அழிக்கும்படியாக. முதல்ல
இயேசு கிறிஸ்து மரித்தது நீயும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மரித்தது நீயும் நானும் தேவனுக்கு சமமாய், தேவனுக்கு ஒப்புரவாய் மாற்றும்படியாக. மூன்றாவது, தேவன் சரீரத்திலே மரித்தது பிசாசை அழிக்கும்படியாக, பிசாசையும் அவன் கிரியைகளையும் அழிக்கும்படியாக. நீங்க உங்களுக்கு பயம் வரும்போது, பிசாசை குறித்து பயம் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு எனக்காக மரிச்ச. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விசுவாச வீரர்கள், நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. பிசாசை பார்த்து வலிய பயம். ஒருத்தன் வர்றான், ஒரு பிசாசு வர்றான், நைட்டில் கனவுல வந்து பயமுறுத்துறான். அத்தோடு எழுந்து கை காலெல்லாம் உதறுது, தட தட தடன்னு ஆடுது. பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஏன் பயப்படுறாங்க? உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இங்கிருந்து ஒரு சின்ன பையனை கடைக்கு போய், பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, அங்கே போய் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றேன். அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் யாரு போனாலும் துரத்தும், கொலைச்சி கடிக்கிற மாதிரி துரத்தும். அதனால அந்த பையன் என்ன பண்ணா, இங்கிருந்து வாசலுக்கு போனா இங்க பிடிச்ச ஓட்டம் கடையாண்ட போய் நின்னான். இப்ப கடையில் பொருள் வாங்கிக்கணும். திரும்ப கடையாண்ட பிடிச்ச ஓட்டம் வீட்டாண்ட வந்து நிற்கிறான். அவனுக்குள்ள இப்ப என்ன, வழியில அந்த நாய் இருக்கு, அது துரத்தும் கடிக்கும். அதனால அவன் பயந்து ஓடுறான், பயந்து ஓடியாடுறான். ஓகேவா? ஓகேவா? சரி, அடுத்தது கவனிங்க. ஒரு நாள் அவங்க அப்பா கூட போறாரு, கடைக்கு போறாரு, அவர் கூட இவன் போறான். இப்ப அந்த பையன் இங்கிருந்து ஓடணும்ல, ஓடல, பொறுமையா நடந்து போறான். சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க ஏன் பயந்தீங்க? உங்க அப்பா இயேசு கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா பயப்படுவீங்களா? ஏன் பயந்தீங்க? ஆனா ஒன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போடுறது. நான் சொல்றேங்க, நீ கும்பிடுற இயேசு உன் கூட தான் இருக்கிறார். அந்த பிசாசை விட இவர் பெரியவர். பிசாசின் அதிகாரத்தை விட இவர் பெரியவர். பிசாசின் வல்லமையை விட இவர் பெரியவர். இந்த உலகத்தை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. இயேசு பெரிய வீரரா, பராக்கிரமசாலியா, பெரிய பலம் பொருந்தினவரா உன் கூட இருக்கிறாரு. ஆனா சின்ன ஒரு சத்தம் கழிச்சு பயந்துட்டேன். ஏன் தெரியும் பயந்த? உன் கூட உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிற சத்தத்தை பாருங்க, கத்திரிந்த சத்தத்தை பாருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். ஏதாவது வேற எதனா பார்த்து பயப்படுவியா? ஏன்? அதை விட என் இயேசு இயேசு பெரியவர்ங்கிற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா, அவர் என் கூட இருக்கிறார் எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா, நீ என்ன பண்ண மாட்ட? பக்த அழகா பண்ண. பயப்பட மாட்டேனா, பயப்பட மாட்டேன், என்னோட உதவி செய்கிறார், நலன் தருகிறார், உதவி செய்கிறார், நலன் தருகிறார். ஒவ்வொரு நாள்
இயேசு என்னோட இருப்பதினால், இயேசு என்னோட இருப்பதினால். அல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் 3 விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஒண்ணு, டைம் அது 2:45 சொல்லவே இல்லை யாரும். சரி, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சுட்டு நம்ம திருவிருந்துக்கு நேரம் போயிடலாம். 4வதாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 17வது வசனம். 12வது அவர் தம்முடைய ஆத்துமாவை அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு பங்கிட்டுக் கொள்ளுவார். 4வதாக இயேசு கிறிஸ்து தம் மரணத்தினாலே அநேகருடைய பாவத்தை தீர்த்தார். அல்லேலூயா. மறுபடியும் படிங்க. தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா சொல்லமா. 4வதாக ஆண்டவர் தம்முடைய மரணத்தினாலே எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். எப்படி? இயேசு எனக்காக மரித்ததினாலே நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் தைரியமா சொல்ல முடியுமா? முடியும். எப்படி? இயேசு என்னை அவரை ஒப்புரவாக்கினார். 3வது, சாத்தானை ஜெயிக்க முடியுமா? முடியும். எப்படி? இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே சாத்தானை அழித்தபடியால் நான் சாத்தானை ஜெயிக்க முடியும். 4வதாக பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியும். எப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து நிவர்த்தி செய்து விட்டார். மரணத்தினாலே என் பாவத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து விட்டார். அல்லேலூயா. சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா.